இந்த காரசாரமான சிக்கன் காரப்பொடி எடுத்து சூடான சாதத்தில் போட்டு கொஞ்சமாக நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இதோட டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இந்த சிக்கன் பொடி ரைஸுக்கு மட்டும் இல்லை, இட்லி தோசைக்கு சூப்பராக மேட்ச் ஆகும். இப்போ ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் 300 கிராம் எலும்பு இல்லாமல் சிக்கன் வாங்கியிருக்கேன். இந்த அளவுக்கு பீஸ் போட்டு வாங்கிடுங்க. இப்போ ஒரு பவுலில் சேர்த்துடலாம். நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு இது மாங்காய் பவுடர். மாங்காய் பவுடர் வீட்டில் இல்லைன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, ரொம்ப கம்மியாக தண்ணி சேர்த்துக்குங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். நீங்கள் லெமன் ஜூஸ் சேர்க்குறதா இருந்தால் தண்ணி சேர்க்க வேண்டியதில்லை, அப்படியே நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கலந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுடுங்க. இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாமா? பேன் சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். கொஞ்ச நேரம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நான் ஒரு 20 பல்லு பூண்டு எடுத்து நல்லா தோல் எடுக்காமல் தட்டி வச்சுருக்கேன். எண்ணெய் சூடானதும் இதை சேர்த்துடலாம். இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பூண்டு சேர்த்துட்டு நல்லா மொறுன்னு வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்கம்மா. பாருங்கம்மா, பூண்டு இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதை ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிடலாம். அதே பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருங்க. கொஞ்சமாக சேர்த்தா போதும். வேர்க்கடலை கொஞ்சமாக, வறுக்காத வேர்க்கடலை, ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, இது 3 சேர்த்து கொஞ்ச நேரம் ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிடலாம். இந்த அளவுக்கு வரப்பட்டு வரும்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 3 ஏலக்காய், 1 அன்னாச்சிப்பூ, 4 கிராம்பு, கொஞ்சமாக சோம்பு, 1 பட்டை, இதை சேர்த்துடலாம். அடுப்பு தீ குறைச்சிடுங்க. ஃபாஸ்ட்டாக இருந்ததுன்னா டக்குன்னு கருகிடும். இது கூடவே 4 காஷ்மீர் மிளகாய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் காஷ்மீர் மிளகாய் இல்லைன்னா சாதாரணமாக காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் இது கலருக்காக தான் சேர்க்குறேன். இது கூடவே இந்த டைமில் 1/2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை நல்லா கழுவி காய வச்சுடுங்க. அதுக்கப்புறம் சேர்த்துருங்க. ஈரப்பதம் இல்லாமல் இருக்கணும். வரப்பட்டு வரும்போதே ஒரு 3 சிட்டிக்கு அளவு பெருங்காயம் சேர்த்துடலாம். இது எல்லாமே சேர்ந்து இந்த அளவுக்கு நல்லா வரப்பட்டு வரணும். கருவேப்பிலை இப்படி உடைச்சா நல்லா மொறுன்னு வரணும். இதையும் அதே பிளேட்டில் மாற்றிக்கலாம். இது போல் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இது கொஞ்ச நேரம் நல்லா ஆறட்டும். அதே பேனில் சிக்கன் பொரிக்கிற அளவுக்கு ரொம்ப கம்மியாக எண்ணெய் சேர்த்துக்குங்க. ரொம்ப ஜாஸ்தி தேவையில்லை. எண்ணெய் இந்த அளவுக்கு நல்லா சூடானதும் அடுப்பு தீ மீடியமான அளவில் வச்சுடுங்க. சிக்கன் மிக்ஸ் பண்ணி 10 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ ஒரு பீஸாக எடுத்து இதில் சேர்த்துடலாம். சிக்கன் பொடி நீங்கள் அதிகமாக செய்கிறவங்களா இருந்தால் சிக்கன் கொஞ்சம் கூடுதலாக வாங்கிக்கோங்க. அதே போல் மசாலாலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் நல்லா செவந்ததுக்கப்புறம் திருப்பி நல்லா விடணும். சிக்கன் இதிலே நல்லா உள்ள வரலாம் நல்லா வெந்து வரணும். அது வரலாம் நல்லா பொரிச்சு எடுத்துக்குங்க. பாருங்கம்மா, இந்த அளவுக்கு நல்லா பொரிச்சு எடுத்துக்குங்க. இப்போ வடிகட்டி நல்லா எடுத்து வச்சுக்கலாம், எண்ணெய் இல்லாமல். இது நல்லா ஆறட்டும். இப்போ ஒரு மிக்சர் ஜார் வச்சுக்கலாமா? சிக்கன் நல்லா ஆறி இருக்கு, இதில் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு இது ஒரு அரை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு ஒரு அரை அரைச்சி எடுத்துருங்க. நம்ம வறுத்து வச்சுருக்க மசாலா எல்லாமே நல்லா ஆறணும். அப்போ தான் நல்லா பொடி வரும். சூடு பதம் வந்ததுன்னா பொடி வராது. ஒரு 2 வெங்காயம் எடுத்து பொரித்து வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு நல்லா பொரிச்சிடுங்க. எண்ணெய் ரொம்ப லைட்டாக சேர்த்து பொரிக்கணும். இதையும் சேர்த்துடலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். காஷ்மீர் மிளகாய் தூள் இல்லைன்னா நீங்கள் 1/2 டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பொடி காரம் எப்படி தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் காரம் சேர்த்துக்குங்க. கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்குங்க. அப்போ தான் பொடி ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கம்மா, இந்த அளவுக்கு பொடி பண்ணி எடுத்துக்குங்க. கொரகொரப்பு இந்த அளவுக்கு தான் வரும். அவ்வளோதாம்மா, நல்ல ஒரு டேஸ்டான காரசாரமான சிக்கன் காரப்பொடி ரெடி.